இன்றைய முக்கிய நிகழ்வுகள். நாட்டின் 78வது சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் சுதந்திர தின விழா. முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். தமிழினம் காப்போம், புதுச்சேரி மீட்போம் என்று முழக்கம். முதலியார்பேட்டை அஞ்சலகம் அருகில் நடைபெற்றது தமிழ் தேசிய பேரியக்கம் மக்கள் சந்திப்பு. ஆதி திராவிடர் நலத்துறையில் நடைபெற்ற சுதந்திர தின விழா. இயக்குனர் இளங்கோவன் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை. காரைக்காலில் 78வது சுதந்திர தின விழாவில் தேசிய கொடி ஏற்றி வைத்தார் அமைச்சர் TRA திருமுருகன். இனி விரிவான நிகழ்வுகள். நாட்டின் 78வது சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து காவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனைகள் படைத்த காவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பதக்கங்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதனையடுத்து பள்ளி மாணவ மாணவர்களின் கலை நிகழ்ச்சியும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்களின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சுதந்திர தின விழாவையொட்டி சட்டப்பேரவை வளாகம், ஆளுநர் மாளிகை, தலைமைச் செயலகம் உட்பட அரசு கட்டிடங்கள் மற்றும் தலைவர்களின் சிலை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தன. தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் இந்த வண்ணமயமான சுதந்திர தின விழாவை கண்டு களித்தனர். தமிழிடம் காப்போம், புதுச்சேரியை மீட்போம் என்ற முழக்கத்தோடு தமிழ் தேசிய பேரியக்கம் மக்கள் சந்திப்பு பரப்புரை முதலியார்பேட்டை அஞ்சலகம் அருகில் நடைபெற்றது. இந்திய அரசை புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்க வேண்டும், ஆளுநர் மற்றும் துணைநிலை ஆளுநர் பதவிகளை நீக்க வேண்டும், புதுச்சேரி அரசை புதுச்சேரி கல்வி, வேலை, தொழில், வணிகம் தமிழர்களுக்கு என சட்டம் இயற்ற வேண்டும், இளைஞர்களுக்கு அவரவர் கல்விக்கு ஏற்ப வேலை வழங்க, வேலை கிடைக்கும் வரை வாழ்வூதியம் வழங்க வேண்டும் என்று இந்த கோரிக்கைகளை விளக்கி பரப்புரை பயணத்தில் பொதுமக்களுக்கு துண்டறிக்கைகள் வழங்கி உரையாற்றி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இனநாயகம் இல்லாமல் ஜனநாயகம் கிடையாது, இன உரிமை இல்லாமல் இறையாண்மை இல்லாமல் அடிமைப்பட்டு கிடக்கும் தமிழினம் தன் உரிமையை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. இந்திய ஜனநாயகத்தில் குறைந்தபட்ச உரிமையான மாநில தகுதி கூட இல்லாமல் புதுச்சேரி அடிமையிலும் அடிமையாக இருப்பது அவமானம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, அமைச்சர்களுக்கு, முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லாமல் டெல்லியால் அனுப்பப்படும் ஆளுநருக்கு அதிகாரம் என்பது ஜனநாயக கேலி கூத்தாகும். புதுச்சேரி மக்களின் வாக்குக்கு என்ன மரியாதை இருக்கிறது? தேர்தல் அரசியல் கட்சிகளை நம்பி பயனில்லை. மக்கள் எழுச்சியே மாநில தகுதியை பெற்றுத்தரும். புதுச்சேரிக்கு மாநில தகுதி பெறுவது இன்னொரு விடுதலை போராட்டமாகும். இந்த விடுதலை போராட்டத்தில் புதுச்சேரி மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என அறைகூவல் விடுத்தனர். இந்நிகழ்வுக்கு தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி செயலாளர் வேல்சாமி அவர்கள் தலைமை வகித்தார். தோழர்கள் ஐயா ஆறுமுகம், ஐயா முருகவேல் முன்னிலை வகித்தார். தமிழர்களும் புதுச்சேரி அமைப்பாளர் கோ அழகர் அவர்கள் புதுச்சேரி சிக்கல்கள் குறித்தும் காலத்தின் தேவை கருதி பரப்புரையை முன்னெடுத்திருக்கின்ற தமிழ் தேசிய பேரியக்கத்தை வாழ்த்தியும் பேசினார். தமிழ் தேசிய பேரியக்க துணை பொதுச் செயலாளர் தோழர் அருண பாரதி கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தேசிய இன உரிமைகள், புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் உரிமை பறிக்கப்படுவதை குறித்தும் விளக்கி பேசினார். தமிழ் தேசிய உணர்வாளர் கார்த்திகேயன் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். தோழர் பெருமாள் நன்றி கூறினார். ஆதி திராவிடர் நலத்துறையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் இயக்குனர் இளங்கோவன் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வளாகத்தில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் துறை இயக்குனர் இளங்கோவன் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். மேலும் இவ்விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், எண்ணற்ற உயிர்களை தியாகம் செய்து போராடி பெற்ற இந்த விடுதலையை கொண்டாடி மகிழ்வோம் என்றும் நாட்டின் வளர்ச்சிக்காக என்றென்றும் பாடுபடுவோம் என்று உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் துறை முதுநிலை கண்காணிப்பாளர் பழனி வேல்முருகன் கதிரவன், தேவி மற்றும் நல அதிகாரிகள், நல ஆய்வாளர்கள் உட்பட ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விலையனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினார். இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றன.
அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் ஆணையர் ரமேஷ் தேசிய கொடி ஏற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கினார். இவ்விழாவில் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் ரங்கமன்னன், மேலாளர் குப்பன் மற்றும் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நாட்டின் 78வது சுதந்திர தினத்தையொட்டி காரைக்காலில் பாஜக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் பள்ளி மாணவருக்கு தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர். நாட்டின் 78வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் பாஜக சார்பில் சுதந்திர தின நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன், மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம், முன்னாள் மாநில துணைத் தலைவர் அருள்முருகன், மாநில செயலாளர் அமுதாராணி உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் வெற்றி செல்வம் இல்லம் அருகில் தேசிய கொடி ஏற்றி வைத்தனர். நாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் வெற்றி செல்வம் இல்லம் அருகில் தேசிய கொடி பள்ளி மாணவர்களை வைத்து 78வது சுதந்திர தின விழாவில் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தேசிய தலைமையின் அறிவுறுத்தலுக்கிணங்க மூத்த தொழிற்சங்க தலைவர் ஸ்ரீ கந்தசாமி மற்றும் கூட்டுறவு வங்கி மேலாண் இயக்குநர் ஸ்ரீ குமரன் ஆகியோர் முன்னிலையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. பட்டம்மாள் நகர் பகுதி ஊர் பெரியவர்கள், பகுதி தலைவர்கள் ஆனந்தன், பலராமன், தாமோதரன், பழனி, தினேஷ், சந்தோஷ், ஆனந்தி, லெனின், முருகேஷ், பிரஜித், சஞ்சய், செல்வகுமார் மற்றும் ஸ்வச் பாரத் தூய்மை பணியாளர்கள், பெண்களும் மாணவர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுதந்திர தின விழாவை சிறப்பித்தனர். அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி தேச தலைவர்களின் தியாகங்களை நினைவு கூர்ந்து பாரத மாதா திருவுருவ படத்திற்கு மலர்களால் அர்ச்சனை செய்யப்பட்டது. மேலும் சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷா பந்தன் நிகழ்ச்சியாக பேராசிரியர் டாக்டர் ஆனந்த நடராஜன் அவர்கள் முன்னிலையில் அனைவரும் ஒருவருக்கொருவர் ராக்கி கயிறு பரிமாறிக்கொண்டு கைகளை கட்டி சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தினர். விடுதலை சிறுத்தை கட்சியின் அகில இந்திய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேனா, லட்டு வழங்கி கொண்டாடப்பட்டது. விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பெரிய காலாப்பட்டு குப்பம் பகுதியில் உள்ள பூங்காவனம் செட்டியார் அரசு தொடக்க பள்ளியில் 150க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம், பேனா மற்றும் லட்டு வழங்கப்பட்டது. இதில் மாநில முதன்மை செயலாளர் தேவபொழிலன் சிறப்பழைப்பாளராக கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு வழங்கினார். இதில் மாநில பொறுப்பாளர்கள் மாநில பொருளாளர் தமிழ்மாறன், கருத்தியல் மாநில செயலாளர் ஜெயக்குமார், மாணவர்கள் அணி இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காலாப்பட்டு தொகுதி துணை செயலாளர் வேலு அபிராமி செய்திருந்தார். காரைக்காலில் 78வது சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை புதுச்சேரி அமைச்சர் PR திருமுருகன் ஏற்றி வைத்து காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவானது காரைக்கால் புறவழிச்சாலையில் அமைந்துள்ள விளையாட்டு அரங்க மைதானத்தில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் PR திருமுருகன் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சமாதான சின்னமான புறாக்களை அமைச்சர் ஆட்சியர் பறக்கவிட்டனர். சுதந்திர தின உரையில் அமைச்சர் PR திருமுருகன் பேசுகையில் காரைக்கால் மாவட்டம் வளர்ச்சிக்காக புதுச்சேரி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். சுதந்திர தின விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. சுதந்திர தின விழாவில் ஆட்சியர் மணிகண்டன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உலக திருக்குறள் மையம் சார்பில் மாபெரும் திருக்குறள் மாநாடு மற்றும் ஆர்டிஸ்ட் உலக சாதனை நிகழ்வு அக்டோபர் மாதம் 18 மற்றும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளதாக உலக திருக்குறள் மைய துணைத் தலைவர் சந்திரமௌலி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஒயிஸ்மென்ட் பள்ளி வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உலகத்திற்குள் மையம் சார்பில் மாபெரும் திருக்குறள் மாநாடு மற்றும் ஆர்டிஸ்ட் உலக சாதனை நிகழ்வு அக்டோபர் மாதம் 18 மற்றும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் 133 அடித்திரை சிலையில் 1330 திருக்குறள் எழுதும் நிகழ்வு, 30 மணி நேரம் திருக்குறள் முற்றோதல் நிகழ்வும், கட்டுரை அரங்கம், கவியரங்கம், சிறுகதை அரங்கம், திருவள்ளுவர் ஓவியம், 13 அடி உயரத்தில் வரைதல் மற்றும் 1330 நபர்கள் ஒரு நிமிடத்தில் 10 திருக்குறள் ஒப்பித்தல் நிகழ்வு ஆகியவை நடைபெற உள்ளது என தெரிவித்தார்.
இதில் செவாலியை கலைமாமணி PG சந்தோஷம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அவர்களுக்கு 33 அமைப்புகளுக்கு திருக்குறள் விருது வழங்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது. மேலும் திருக்குறளை சார்ந்த நடனம், பாடல், நூல் வெளியீட்டு விழா மற்றும் பட்டிமன்றம் போன்ற நிகழ்வுகளும் நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டார். இதில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும், மேலும் கவிதைகள், சிறந்த கட்டுரைகள், சிறுகதைகள் ஆகியவை வரவேற்கப்படுகின்றன என்று தெரிவித்தார். பிறப்புக்கும் எல்லா உலகம் என்ற தலைப்பில் கட்டுரை, தன்னெஞ்சறிவது என்ற தலைப்பில் கவிதை, எண்ணி எண்ணியாங்கு என்ற தலைப்பில் சிறுகதையும் எழுத வேண்டும் என்று தெரிவித்தார். பேட்டியின் போது கவிஞர் கலாவிசு, பள்ளியின் துணை முதல்வர் பாலமுருகன், புதுவை மக்கள் தமிழ்ச்சங்க செயலாளர் ஆசிரியர் செல்வமணி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்பியூன் வீராம்பட்டினத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீரம்மன் ஆலயத்தில் பழ வகைகள், பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்பியூன் வீராம்பட்டினத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீரம்மன் ஆலயத்தில் ஆடி பெருவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையில் திருத்தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் ஆடி பெருவிழா கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பான முறையில் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 8ஆம் நாளான இன்று காலை அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பால், தயிர், சந்தனம், தேன், இளநீர், பழ வகைகள், பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு மலர்களால் அலங்கரித்து மகா தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக அவருக்கு விழா குழுவின் சார்பில் பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் அங்கு தரிசனத்திற்கு கூடியிருந்த குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாரத மாதா அலங்கார பெண் குழந்தையுடன் இனிப்புகள் வழங்கி சுதந்திர தினத்தை சிறப்பித்தார். இதில் உபயதாரர்கள் முத்து, சுப்பிரமணி, நடராஜன், எழில், ராஜா, விக்கி உறுப்பினர்கள் சார்பில் இணைந்து 8ஆம் நாள் உற்சவ விழாவை வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மேலும் கோவில் திருப்பணி குழுவினர், மக்கள் குழுவினர், கிராம பொதுமக்கள் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் வீராம்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து வருகின்ற 23ஆம் தேதி வரை நடைபெறும் ஆடி பெருவிழாவில் 9ஆம் நாள் திருவிழாவில் காலை திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது. காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் நிர்வாக வளாகத்தில் ஆட்சியர் அறிவுறுத்தலின்படி தூய்மை பணியாளர் சரோஜா தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். காரைக்கால் மாவட்டத்தில் காமராஜர் அரசு வளாகம் உள்ளது. இங்கு பல்வேறு அரசு அலுவலகங்கள் இயங்கி வருகின்றது. இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினத்தன்று வளாகத்தில் மூத்த அரசு அதிகாரிகள் தேசிய கொடி ஏற்றி வைப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அறிவுறுத்தலின்படி தூய்மை பணியாளர்களை சிறப்பிக்கும் விதமாக காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெறும் 78ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு காமராஜர் வளாகத்தில் அமைந்துள்ள மையத்திடலில் தூய்மை பணியாளர் சரோஜா தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், அரசு அதிகாரிகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். நாட்டின் சுதந்திர தினத்தன்று தூய்மை பணியாளருக்கு கிடைத்த கௌரவம் சக தொழிலாளர்களுக்குள் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பணி நிறைவு காலத்தில் தமக்கு கிடைத்த இந்த அரிய வாய்ப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு அரிய வாய்ப்பு என தூய்மை பணியாளர் சரோஜா தெரிவித்தார். வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர அபாராவ் கட்டாரு தேசிய கொடியேற்றினார். நமது இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இந்தியா முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் தேசிய கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 78வது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் வகையில் துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கட்டாரு தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் வருவாய் அதிகாரி புவனேஸ்வரி, வட்டாட்சியர் சேகர், துணை வட்டாட்சியர் நித்யானந்தன் மற்றும் வருவாய் அதிகாரிகள், கிராம நிர்வாக அலுவலர்கள், வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள், இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். நாட்டின் 78வது சுதந்திர தினத்தையொட்டி திருநள்ளாறில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். நாட்டின் 78வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதி பாஜக அலுவலகத்தில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் மூவர்ண தேசிய கொடி ஏற்றி வைத்தார். முன்னதாக பாரத மாதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூக்கி அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து இனிப்புகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருநள்ளாறு தொகுதி தலைவர் ஆர்வம்,
திருநள்ளாறு தொகுதி பொதுச் செயலாளர் ஜெயசிம்மன் உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நாட்டின் 78வது சுதந்திர தினத்தையொட்டி நெடுங்காட்டில் அமைந்துள்ள ரீஜனல் பர்ஃபெக்ட் மேல்நிலை பள்ளியில் பள்ளியின் தாளாளர் GNS ராஜசேகரன் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். நாட்டின் 78வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் நெடுங்காட்டில் அமைந்துள்ள ரீஜனல் பர்ஃபெக்ட் மேல்நிலை பள்ளியில் பள்ளியின் தாளாளர் GNS ராஜசேகரன் மூவர்ண தேசிய கொடி ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பள்ளியில் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பிரித்த மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. பிறகு பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. மேலும் சுதந்திர போராட்டத்தின் வரலாற்றை காட்டி மாணவ மாணவிகள் சொற்பொழிவாற்றினர். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் நோயலா செபாஸ்டின் உள்ளிட்ட ஆசிரியர்கள் பங்கேற்றனர். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.